ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 380 பார்த்தோம் பார்த்தீங்களா? ப்ரைஸ் பார்த்துட்ருக்கீங்க. 399 போயிட்டுருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா 400 கீழே ஹச் பாருங்கள். ஆல்ரெடி 400 டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. 399 ஓடிட்டுருக்கு. 400 வரும் பாருங்கள். 399 ஆல்ரெடி கீழே ஹச் பாருங்கள். 400 வந்துருச்சு பாருங்கள். டிஸ்பிளேயில் 400 வந்துருச்சு. மேலே பாருங்கள் 400. இவ்வளோ தாங்க மார்க்கெட்டு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படிடா ட்ரேட் பண்ணுறது, ப்ராஃபிட் வருமா? பார்த்தீங்களா, லோ 7301. 7301 லோ. எல்லில் பாருங்கள் 7301 லோ வச்சிருச்சு. 302 ஓடுது. 302 ப்ரைஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு 3 lakhs 4 lakhs இருந்துச்சுன்னா 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்னா 5000 ப்ராஃபிட்டுங்க. எவ்வளோ நேரத்தில் நம்ம சொன்னோம்? ஒரு 10 minutes இருக்குமா? 300 வந்துருச்சு பாருங்கள். 95 பாருங்கள் லோ. நம்மளுக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் போதுங்க. 4 to 5000 நம்மளுக்கு போதும். ஏன்னா இப்போ லோ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொன்னேன்ல 300 வந்துட்டு ஜம்ப் ஆகணும். இப்போ பாருங்கள் 7 to 95 வந்துட்டு அங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஆகுது பாருங்கள். 310 போயிடுச்சு பாருங்கள். 310 12 அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகும். ஏன்னா அதுதான் பிவோட் லெவல்ஸ், பிவோட் அண்ட் சப்போர்ட்ஸ் லெவல்ஸு. இதுதான் நம்பர் தாங்க. மார்க்கெட்டில் ரன் ஆகுறது எல்லாமே நம்பரில் தான் ரன் ஆகுது. நீங்கள் எந்த நம்பரில் அது ரிவர்ஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் தகுந்தாப்பில் நம்பர் மாறும். அதே சமயம் டேஸ் இருக்குது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி டேஸ் பிரகாரம் நம்பர் மாறும். வீக்லியும் வரும், மந்த்லியும் மாறும். இந்த நம்பரை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நம்பரில் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது உங்களால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். அது உடனே உங்களால் சொல்ல முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இது கூடயே நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். சும்மா ஈஸியாக உடனே ஒரு 2 daysல கற்றுக்கலாம், 4 daysல கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது. இப்போ என்ன பண்ணணுன்னா, நம்ம கீழே ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ரேட்டில் ஒரு பை எடுக்கணும். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஈஸியாக 20 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி 15 வரைக்கும் ஹை போச்சு. நம்ம ஒரு 20 கூட டார்கெட் போட்டுக்கலாம். 20 போட்டோன்னா ஈஸியாக நம்மளுக்கு ஒரு 2000 ப்ராஃபிட் அந்த மாதிரி கிடைக்கும். அந்த டைம் என்ன பண்ணணும்னா, நம்ம சேஃபர் சைடு இது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டு. எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், பை ரேட்டோ ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கூட எஸ்எல் போட்டு விட்டுறோம். ஏன்னா இது ஒரு சடனாக இதுதான் நடக்கும்னு தெரியும் போது அந்த ப்ரைஸில் நம்ம பை பண்ணிவிட்டு டார்கெட் போட்டுறணும். ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி கீழே தான் போகும்போது மேலே போயிட்டு எவ்வளோ தூரம் மேலே போதோ அங்கேருந்து திருப்பி செல் எடுக்கணும். அங்கேருந்து நீங்கள் செல் எடுத்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ குரூடாயில் எவ்வளோ மேலே வந்தாலும் அங்கேருந்து திருப்பி நீங்கள் செல் எடுங்க. செல் எடுத்தால் மார்க்கெட் கீழே தான் போகும், மேலே போகாது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்போனா தான் அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு மைண்டில் வரும். அதே சமயம் நீங்கள் அந்த லெவல் கரெக்டாக வந்தோன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் இதை மார்னிங்லேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா கிடையாது. ஆல்ரெடி நம்ம இது கூடயே டைமில் ட்ராவல் பண்ணுறதுனால தான் நம்மளால் இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும். ஃப்ரைடே ஓகே, அப்போ ஹை எவ்வளோ வச்சுருக்கு, லோ எவ்வளோ வச்சுருக்கு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மூமெண்ட்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கெலாம் நீங்கள் இது கூடயே ட்ராவல் பண்ணாமல் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி மாறவே மாறாது. மார்க்கெட்டு என்ன எப்படி பண்ணாலும், இது நாட் ஓன்லி குரூடாயில், ஈக்விட்டி, எம்சிஎக்ஸு, ஃபாரெக்ஸு, இது எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கற்றுக்கணுன்னு ட்ரை பண்ணுங்கள். அது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். என்ன மார்க்கெட்டு வேணால் என்ன வேணால் பண்ணலாம். 15 வந்துருச்சு பாருங்கள். இப்போ 300 ஒரு பை எடுத்தோன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்குன்னு சொன்னோன்னா இப்போ 16 வரும் பாருங்கள். டிஸ்பிளே 7316 வரும் பாருங்கள். பார்த்தீங்களா, 20 வந்துருச்சா? இது தாங்க 24 வந்துருச்சு. போதுங்க நம்மளுக்கு 20 பாயிண்ட்ஸ். திருப்பி எவ்வளோ மேலே போனாலும் அங்கேருந்து செல்லிடுங்க. இதுதான். ஏன்னா ஒரு பால் ஒன்று இருக்குன்னா அது நீங்கள் மேலேருந்து கீழே விடும்போது அந்த தரையில் பட்டு பிச்சாகி திருப்பி மேலே வருது பார்த்தீங்களா, அதுதாங்க லெவல்.
இந்த ஃபார்முலா தான். இந்த மாதிரி நிறையா ஃபார்முலா இருக்குது, நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதை நீங்கள் லேர்ன் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னா திருப்பி கீழே தான் போக வேணால் பாருங்கள். ஏன்னா இதுதான் வந்து குரூடாயில் லெவல். நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேடு பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த நிறையா மேலேயே போயிருக்கும். ஆமாம், நம்ம 404 வந்து ஹைங்க. நம்மளுக்கு 400 போதுங்க. 400 போதும். ஒரு 2000 ப்ராஃபிட் யார் நம்மளுக்கு கொடுப்பா சொல்லுங்கள்? மார்க்கெட்டில் வந்து அதுவும் ட்ரெண்டு நம்ம ரிவர்ஸ் ஆகிறப்ப எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஜம்ப்பாக ரிவர்ஸ் ஆகி மேலே போனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்போது உங்களுக்கு பேனிக் ஆகிடுவீங்க, பயந்துருவீங்க. சிச்சோ நம்ம இவ்வளோ பாயிண்ட்டு பார்த்தோமே, ஒரு 3000 4000 லாஸில் இருக்கே அப்படின்ற மாதிரி பேனிக் ஆகிடுவீங்க. அதனால வந்து ட்ரெண்டு எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகுதோ, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஏறி ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்கன்னா அந்த பஸ்ஸு ஒரு 5 நிமிஷம் கிளம்புனா ஏறி உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மணி நேரம் அந்த பஸ்ஸு கிளம்ப லேட்டாக ஏறி உட்காந்திங்கன்னா அந்த டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ 1 ஹவருக்கு அப்புறம் தான் அந்த பஸ்ஸு கிளம்பும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டார்கெட்டு போகும். டார்கெட்டு போகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் டார்கெட்டு போகிற மாதிரி, ஒரு 1/2 ஹவரில் 1 ஹவர் டார்கெட்டு போகிற மாதிரியில் ட்ரெண்டு ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். நாட் ஓன்லி க்ரூடாயில் இல்லைங்க, என்ன ஸ்கிரிப்ட் வேணாலும் பார்த்தாலும் இதே ஸ்ட்ராட்டஜி தாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஸ்கிரிப்ட் வேணால் பார்க்கலாம். என்ன ஸ்கிரிப்ட்னாலும், டாட்டா ஸ்டீலோ டாட்டா மோட்டார்ஸோ என்ன கம்பெனினாலும் என்ன ஸ்கிரிப்ட்னாலும் சரி. பாருங்கள், 7334 போயிடுச்சுங்க, 38ங்க, 40 பாயிண்ட்ஸ் ரிவர்ஸுங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன சொன்னோம்? 7300. கீழே லோலே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, 10 பாயிண்ட் கீழே கூட வைங்க, இல்லை வாங்கின ரேட்டே வைங்க. 200 போயிட்டு போகுதுங்க ஃப்யூச்சரில். ஒன்றும் இப்போ 5000 ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், ஒரு 200 300 லாஸ் ஆனால் என்ன, ஒன்றும் தப்பே கிடையாது. ரிவர்ஸ் தானே, அது ஒரு ப்ராஃபிட் தானே நம்மளுக்கு. 7338ங்க, 40ங்க, இப்போ ஒரு 4000 ப்ராஃபிட்டுங்க. 200 300 ஸ்டாப் லாஸுங்க, 4000 ப்ராஃபிட்டுங்க வித்தின் ஒரு 3 to 5 மினிட்ஸில். இதுதான் வந்து மார்க்கெட்டு. ஸோ ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கங்க. ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதுக்கு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம். இதே ஃபார்மேட்டு நீங்கள் என்ன ஸ்கிரிப்டுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் அதை ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் கால்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். சும்மா வந்து ஏதோ மார்க்கெட்டில் டார்கெட்டு போகுமா போகாத, மார்க்கெட்டில் டார்கெட்டு மட்டும் போகிற மாதிரி கால்ஸ் கொடுக்கலாங்க. நிறையா கம்பெனிஸ் கால் கொடுக்குறாங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இதை கட் பண்ணால் மேலே போகும், இதை கட் பண்ணால் கீழே போகும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மட்டும் கற்றுக்கிட்டீங்க, டார்கெட்டு போகுன்னா போகும். நான் இது வரைக்கும் ஒரு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், ஒரு வீடியோவும் டார்கெட் போயிட்டு தானே இருக்குது. எந்த வீடியோவில் டார்கெட் போடுற மாதிரி சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா வீடியோவும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு கமெண்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நான் திரும்ப சொல்கிறதே அதுதான். நான் வந்து போடுற வீடியோஸ் வந்து 4 பேருக்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பேர் லாஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்கன்றனால தான் நான் அந்த வீடியோஸ் நான் போடுறேன். அதனால் வந்து லாஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மார்க்கெட்டில் லாஸ் பண்ணாதீங்க. ப்ராஃபிட் மட்டுமே பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்கள், லெவலுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் போடுங்க ஆர்டரு, ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஓவராலாக ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி தாங்க இருக்குது. அந்த 5 ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட்னாலும் சரி அது போகாது. 5 ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் வந்து ஒன்றும் ஷேர் மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டமாக, அதை நம்ம கற்றுக்க முடியுமா? பாருங்கள், உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், எவ்வளோ மேலே போனாலும் கீழே தான் போகும்னு சொன்னேன்னா 40 வரைக்கும் வந்துச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்க? 7340 நீங்கள் செல்லு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ செல்லு போடுங்க 7336 50 கூட செல்லு போடுங்க. இப்போயே செல்லு போடுங்க. செல்லு போட்டு ஆல்ரெடி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோ 5000மா? கரெக்டாக டைம் ஃப்ரேம் இன்றைக்கி என்ன, இப்போ என்ன வெள்ளிக்கிழமையா? ஓகே, 8:19 ஆகுது. ஓகே, கரெக்டாக 8:30க்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ். நீங்கள் இப்போவே செல்லு போடுறதா இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, ஏன்னா டைம் ஃப்ரேம் அதிகமாக இருக்கனால மேலே ரிவர்ஸ் ஆகிட்டு கூட கீழே வரும். அதனால் ஒரு 8:30க்கு மேலே லெவல்ஸ் பார்த்துட்டு அடுத்த என்ட்ரி லோவை கட் பண்ணோன்னு தான் நம்ம
செல்லு போட்டுட்டு அடுத்து ஸ்டாப் லாஸ் எங்கன்னு கேண்டில் ஸ்டிக் ஒவ்வொரு கேண்டிலோட டைம் ஃப்ரேமில் ஹை லோ பார்க்கணும். அந்த ஹை லோ பார்த்துட்டு அந்த ஆவரேஜை பார்த்துட்டு அதிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஃபிக்ஸ் பண்ணால் தான் அதை கட் பண்ணாது. அப்போ தான் ஏன்னா மார்க்கெட் வந்து மேக்ஸில் தான் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு அந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணி எவ்வளோ மேலே பண்ணாலும் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. அதுதான் மார்க்கெட்டு. இப்போ வரங்க 36 செல்லு போட்டோம் போயிட்டுருக்கு. அங்கேருந்து கீழே வந்துருச்சுங்க. சொன்ன மாதிரி 36 செல்லு போட்டு ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் தான். 1000 2000 ரிஸ்க் எடுப்போம், தப்பு கிடையாது. அங்கே செல்லு போட்டால் இங்கேருந்து 26 பாயிண்ட்டுங்க, 28 பாயிண்ட்டு, இது ஒரு 2000 3000 ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி குரூடாயிலில் ஒரு ஃபோன் கால் ஒரு கிளைண்ட் இருக்கார் அப்படின்னா ஓவராலில் ஃபோன் காலில் இந்த மாதிரி லெவல் கிடைக்கும் போது இங்கே பை எடுங்க, இங்கே செல் பண்ணுங்கள், இங்கே செல் பண்ணுங்கள், திருப்பி பை எடுங்க, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேவலமாக ரொம்ப ஒஸ்ட்டு சினாரியோவில் ஒன் டே ஃபுல் டே ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோ, ஒரு 1 லட்ச ரூபா எடுக்கலாங்க அசால்ட்டாக. ஆமாங்க, நான் எடுத்து கொடுக்குறேங்க, என்னால் முடியுங்க. கிளைண்ட்ஸ் நீங்கள் இப்போ ரெடியா? எடுத்துக்குள்ளனா என்னன்னு கேளுங்க. ஒரு 10 lakhs ரெடி பண்ணு. 10 lakhs இருந்தால் போதும், ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா எடுக்கலாம். குரூட் ஆயிலில் மட்டும் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் 1 lakhs எடுக்கலாம். ட்ரெண்டு நல்லா இருக்கணும். ட்ரெண்டு நல்லா இருந்தால் எடுக்கலாம். மினிமம் ஒரு 200 300 வால்யூம்ஸ் அப்ஸ் அண்ட் இருக்கும்போது எடுக்கலாம். என்ன பண்ணணுன்னா, அன்றைக்கி ட்ரெண்டு ஃபஸ்ட்டு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணிட்டோன்னா வால்யூம் இவ்வளோ இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணணும், அன்றைக்கி எடுக்கலாம். ஆவரேஜாக டெய்லி 10 lakhs இருந்துச்சுன்னா ஆவரேஜாக per day 20,000 வெரி வெரி ஈஸி. அதாவது எல்லா நாளும் எடுக்கலாம். 20,000 குரூடாயில் மட்டும் எல்லா நாளும் 20,000 எடுக்கலாம். அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், உட்காரணும், டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இதுக்காகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பேசிகிட்டே இருக்கலாம். மார்க்கெட்டை பற்றி எனக்கு ரொம்ப மார்க்கெட் பிடிக்கும். நான் சம்பாதிக்கிற மார்க்கெட் வீட்டுக்கு வரல. நான் ஐ லவ் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் இஸ் மை லைஃப். ஸோ எனக்கு மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சம்பாதிச்சிருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். அதே சமயம் வந்து மார்க்கெட்டை எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். லாஸ் பண்ணாதீங்க, மார்க்கெட்டில் ப்ராஃபிட் மட்டுமே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.